கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். ஒரு வாழ்வை நீக்கி அருள்வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இங்கே கூடி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்களோடும் திருத்தொண்டரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம் வாழ்நாளிலே இன்னும் ஒரு மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் நம் கரம் பற்றி ஆண்டவர் எல்லா சூழல்களிலும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாதாம், நல்லவைகள் நடக்காதாம், அதற்கேற்றாற்போல் நான் வாழ அருள் ஆற்றல் வேண்டும், இறைவன் கொடுப்பாரா என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருப்போம். வாழ்க்கையில் மாற்றங்கள் அவசியம் தேவை. தேவையில்லாத பிடிவாதங்கள், தெரிந்தும் பாவச்சூழலுக்குள் செல்லுகின்ற மனப்பக்குவம்,
இது தவறு என்று தெரிந்தும் அதை தெரிந்தே செல்லக்கூடிய இது போன்ற ஆன்மீகத்திலும் சரி, பொருளாதாரம் மற்றும் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் பிடிவாதங்களுக்கு இடம் கொடுத்து உறவை பாழ்படுத்திய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மாற்றம் வேண்டும் என்று மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்திற்கும் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க நீர் திருவுளம் கொண்டீர். அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழவும், இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் உமது அருளால் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமேத்தியுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தறிவரேன், இவருக்கு செவி சாயுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரனான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவருக்கு மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புறமாக விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் அபரிவிதமான பரிந்துரையாலும் இன்று மாதத்தின் முதல் நாளாக்கிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியையும் ஆசிரியையும் பெற நமக்கு உதவி செய்த மூவர் இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் கரம் பற்றி வழி நடத்த வேண்டும் என்று செபிப்போம். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். வாழ்க்கை மாற்றம் என்ற ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். எப்படி வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், வருமா என்பதை இன்றைய வாசகங்களை வைத்து நாம் யோசித்து பார்ப்போம். மறையுரையை எளிதாக புரிந்து கொள்வதற்காக 4 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். 1, நற்செய்தியின் பின்னணி. 2, தந்தையின் குரலொளி. 3, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற வாழ்க்கை மாற்றத்தின் சூத்திரம். 4வது, நாம் அப்படி வாழ முடியுமா, வாழ முடியும் என்ற பதிலோடு இந்த மறையுரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1, நற்செய்தியின் பின்னணி. உருமாற்றம், தோற்றமாற்றம் என்ற இந்த நிகழ்வுக்கு முன், அதாவது 16வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் இதனுடைய பின்னணி நமக்கு நன்கு புரியும். 16வது அதிகாரம் 21லிருந்து 28 வரை உள்ள வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். இயேசு முதன்முறையாக தனது இறப்பை, சாவை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். பேதுரு அவரை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டார். இது உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இயேசு பேதுருவிடம் சற்று கோபமாகவே, என் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று சாடுகிறார். அருகில் இருந்த சீடர்கள் இந்த கோபத்தையும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளையும் பார்த்து கேட்டு
சற்று அச்சப்படுகிறார்கள். பெரும் வருத்தத்திற்குள், மன அழுத்தத்திற்குள் செல்லுகிறார்கள். தலைவரை இப்படி சாத்தானே என்று திட்டிவிட்டாரே என்ற ஒரு வருத்தம் அவர்களிடம் இருந்தது. இதை அறிந்த இயேசு மிகவும் இரக்கம் கொண்டவராக, அது அவரது பழக்கம். தன்னுடைய சீடர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். தனது சீடர்களின் மனம் சற்று சலிப்படைய தொடங்கிவிட்டது என்பதை அறிந்த அவர், தனது வாழ்வு சாவோடு முடிவு போவது அல்ல, சாவிற்கு பிறகு உயிர்ப்பு, வெற்றி உண்டு, ஆகவே கவலைப்படாதீர்கள், தனது தோற்ற மாற்றத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் நாம் இன்று படிக்க கேட்ட இந்த தோற்ற மாற்றம். 2, இந்த தோற்ற மாற்றத்தில் தந்தையின் குரலொலி 3 வசனங்களை அவர் சொல்லுகிறார். என் அன்பார்ந்த மகன் இவரே. இதைத்தான் யோவான் 1 நாம் பார்க்கிறோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆகவே அந்த அன்பார்ந்த மைந்தர் இந்த உலகிலே இருக்கிறார். 2வது வசனம், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அதாவது தனது விருப்பத்தை செய்யாமல் என்னுடைய விருப்பத்தை செய்கின்ற, தடுமாறாமல் தடம் மாறாமல் மீட்புக்காக வந்த இறங்கிய இயேசு கிறிஸ்து என் மகன் அப்படியே சரியான பாதையிலே செல்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வருகின்ற வழியிலே அவருக்கு ஏராளமான துன்பங்கள், வேதனைகள் இருந்தது, அவமானம் இருந்தது, ஏச்சு பேச்செல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவைகளோடு கூட தான் எதற்காக வந்தேனோ அதற்காக நான் செயல்படுவேன் என்று அவர் தொடர்ந்து செயல்படுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறார். பெருமிதம் கொள்ளுகிறார். தன் மகன் மீது மிகவும் அளவு கடந்த விதத்தில் ஆனந்தப்படுகிறார். 3வது வார்த்தை, இவருக்கு செவி சாயுங்கள். இதைத்தான் நாம் 3வது பகுதியாக வைத்து இதனுடைய பொருள் என்ன, எதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடத்தை தான் வாழ்க்கை மாற்றம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே 3வது பகுதி தான் நம்முடைய மறையுரையின் முக்கியமான பகுதி. இந்த பகுதியிலே அவர் என்ன சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று பூரிப்படைந்த இறைவன் செவி சாய்க்க சொல்லுகிறார். இந்த செவி சாய்ப்பு என்பது நாம் இவர் சொல்வதை செய்யுங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆசிரியர் சொல்கிற மாதிரி செய்டா, ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கிற, வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி செய் என்று சொல்லுகிறோம். அவர் சொல்கிறதை கேளு. ஆகவே சொல்வதை கேள் என்பதும் கேட்பதும் செய்வதும் ஒன்றாக நாம் காணலாம். ஆகவே இவருடைய இவருக்கு செவி சாயுங்கள் என்பது இவர் சொல்வதை செய்யுங்கள். அன்னை கன்னிமரியாள் கானாவூர் திருமணத்தில் அதைத்தான் சொன்னார், இவர் சொல்வதை செய்யுங்கள். ஆகவே இங்கும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்வதை செய்யுங்கள். புதிய வாழ்க்கைக்கு, மீட்பிற்கு அவர் சொல்வதை செய்யுங்கள், செவி சாயுங்கள். இறை அரசின் விழுமியங்களை உள்வாங்கி வாழ்க்கையில் அதை ஒரு மாற்றத்திற்கு ஆன வழியாக, காரணியாக கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். முதல் வாசகத்திலே அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் அழைப்பு, அவர் அதை செய்கிறார், அது அவருடைய கீழ்ப்படிதல். ஆகவே இந்த 2ஐயும் மையப்படுத்தி தான் ஆண்டவர் நமக்கு இறைவன் சொல்லுகிறார், அவர் சொல்வதற்கு செவி சாயுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லறம், துறவறம், தனியறம், இது அறம், இது வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. இந்த அழைப்பிலே நீங்கள் கீழ்ப்படிதலோடு இருங்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக சுருங்க சொன்னால், விழுமியங்களை, ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி வாழ முயற்சி செய்வதும், வாழ்வதற்கான எல்லாவற்றையும் செய்வதும் தான் இவர் சொல்லுகின்ற இவருக்கு செவி சாயுங்கள் என்பதன் பொருள். ஆகவே இயேசு மனிதரிடம் முழு
முழு மனமாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார். அதாவது மனிதனின் அனைத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆசைப்படுகிறார். ஹோலிஸ்டிக் என்று சொல்லுவோம், ஹோலிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாவற்றையும் மனிதனை ஒரு புறம் வெறும் ஆன்மாவை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ அவர் சொல்லவில்லை. பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகிறார், சமூக நீதியை பற்றி சொல்லுகிறார், இன்னும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேற முடியும் என்ற ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார். நான் உங்களுக்கு அடுக்கடுக்காக சொல்லுகிறேன். நாம் அவருக்கு எப்படி செவி சாய்க்க வேண்டும் என்பதை இறைவன் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை பாருங்கள். ஆகவே சமூகம் சார்ந்த செயல்களில் அவர் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். நீதிக்காக போராடுபவர்கள், நேர்மைக்காக உழைப்பவர்கள், வன்முறை வேண்டாம் என்று வன்முறையை ஒழிப்பவர்கள், சிறப்பாக சொல்லப்போனால் அவர் சொல்லுவார், பேதுரு உன் வாளை உரையில் போடு, வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்று சொல்லுகின்ற இது போன்ற அருமையான வாக்கியங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், சமூகத்தில் சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போன்று பிறருக்கு பயன்படாத பணம், தான தர்மம் செய்யாத பணம் அழிவை தரும் என்று பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். பணத்தையே பாலமாக அமைத்து வாழ கற்றுத்தருகிறார். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் லூக்கா எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 13 - 21 வரை உள்ள ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அறிவற்ற செல்வனின் ஓமை என்று அது தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய இறுதியிலே தனக்கு நன்றாக விளைந்தது, எல்லாம் சிறப்பாக இருந்தது, அவன் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் என்பதைப் போல பெரிய களஞ்சியத்திலே நான் சேர்த்து வைத்து உண்டு மகிழ்ந்து குடிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது அன்று இரவு என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவர் 20வது வசனம் படிக்கிறேன். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காக செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆகவே இந்த பணத்தை பற்றி அவர் இன்னும் தெளிவாக சொல்லுகின்ற மற்றொரு பகுதியையும் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 18 - 24 வரை உள்ள ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதில் 22வது வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன். இங்கேயே ஒரு பெரிய பணக்காரன் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான். ஆகவே அவன் அவரிடம், நான் விண்ணரசு உம்மை பின்பற்ற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகின்ற பதில் நமக்கு சொல்லுகின்ற பதில். இதைத்தான் கேட்டு நீங்கள் செவி சாய்த்து வாழுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற, இறைவன் சொல்லுகின்ற அந்த பதத்திற்கு ஒத்து போகும். 18:22 படிக்கிறேன். இதை கேட்ட இயேசு அவரிடம், எதை கேட்ட இயேசு? உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த பெரிய பணக்கார இளைஞனிடம் என்ன சொல்லுகிறார்? தலைவரிடம் என்ன சொல்லுகிறார்? அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது, உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணரசில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு என்னை பின்பற்றும் என்றார். ஆகவே இந்த பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்வதை கேளுங்கள், செய்யுங்கள் என்று தந்தை அவர்கள் நம்மிடம் என்று சொல்லுகிறார். மீண்டும் நாம் பார்க்கிறோம் ஆன்மீகத்தை பற்றி ஒரு வார்த்தை. லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 51 - 56 உள்ள வசனங்கள். சீடர்கள் எருசலேமுக்கு செல்ல ஆசைப்படுகிறார்கள். போகின்ற வழியிலே சமாரியர்களுடைய ஊர் வருகிறது. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. இந்த யூதர்கள் சமாரியர்கள் தெருவிலே செல்லுகின்ற பொழுது மணி அடித்து கொண்டும் அவர்கள் நாட்டிலேயே சமாரியர்களை அந்நியப்படுத்துவதும் வழக்கமாக இருந்தது. ஆகவே இதை பார்த்த சமாரியர்கள் இந்த யூதர்களை தங்கள் ஊர் வழியாக வர விடுவது இல்லை. ஆகவே அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் போய் இந்த வழியாக நாங்கள் போகணுன்னு கேட்டப்போ, வராதிங்க, போங்க, சுற்றி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு விசா கிடைக்கல, நான் சுற்றணும். ஆகவே என்ன சொல்லுகிறார்கள் இயேசுவிடம்? இதை கண்ட இவர்கள் இருவரும், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். எவ்வளவு வன்மம் என்று பாருங்கள், எவ்வளவு ஆத்திரம் என்று பாருங்கள், எவ்வளவு கோபம் என்று பாருங்கள். அவர்களை சிதைத்து சின்னாபின்னமாக்கி சாம்பலாக்க வேண்டும் என்று
வெறி கொண்ட அந்த சீடர்கள் இவர்களை எரித்து சாம்பலாக்கி விடலாமா, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்க உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அப்படியா அழிச்சிருங்க என்று சொல்லவே இல்லை. அருமையான ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதைத்தான் இறைவன் அவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறார்? அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். ஆகவே இது தவறு, இந்த ஆன்மீகம் தவறு. கோபம், ஆத்திரம், பொறாமை, இதெல்லாம் பிறர் பேரை கெடுப்பது, பிறரை வஞ்சகமாக வீழ்த்துவது, இவைகளெல்லாம் மிகவும் தவறானவை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மீண்டும் நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 26 26 ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். மத்தேயு 16:26 அவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இழந்த பிற்பாடு அழுவதில் என்ன புண்ணியம் இருக்கிறது? தெரிந்தே ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் கடன் கொடுப்பது, பிறகு கடன் கொடுக்காவிட்டால் அழுவது, பிறகு சுத்தமாக கடனே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றால் தற்கொலை என்று போவது. தெரிந்துதான் செய்கிறோம். உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் மத்தேயு 18:21 35 வரை உள்ள வசனங்களில் 33வது வசனத்தை படிக்கிறேன். அதனுடைய மன்னிக்க மறுத்த பணியாளருடைய ஓமை உங்களுக்கு நன்றாக பரிச்சயமான ஒன்று. 100 ரூபா கடன் வாங்கணுமே மன்னித்து விடுகிறார் ஆண்டவர். ஆனால் அந்த 100 ரூபா கடன் வாங்கணும், 10 ரூபா தன்னிடம் கடன் வாங்கினவனிடம் மன்னிக்க முடியாமல் இருந்த அந்த சூழலை, அந்த மனப்பக்குவத்தை, அந்த மனநிலையை, அந்த ஆன்மீகத்தை ஆண்டவர் சாடுகிறார். எப்படி? நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். அருமையான வாழ்வு. வேண்டுமென்றே தவறு செய்கிறோம். பிடிவாதம், அழுத்தம், நமக்கு பணம், பதவி, பட்டம் கண்களை மூடிவிடுகிறது. ஆகவே தவறு செய்கிறோம், தெரிந்தே செய்கிறோம். இந்த மனப்பக்குவங்களை எல்லாம் நான் சொன்ன ஆண்டவருடைய அந்த பொருளாதாரம், சமூக நீதி, ஆன்மீகம், தனிப்பட்ட மனிதருடைய ஒழுக்கம், இவைகளெல்லாம் உள்வாங்கி உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்காகத்தான் என் மகன் எப்படி அதை தான் வந்த அந்த வாழ்க்கையை சிறப்பாக செய்கிறாரோ அதே போன்று உங்களுக்கும் அந்த சிறப்பான மீட்பின் வாழ்க்கையை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஆண்டவர் அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அதுதான். இவர் சொல்வதை செய்யுங்கள், இவர் சொல்வதை செய்யுங்கள் என்று இன்று நமக்கு அறைகூவல் விடுகிறார். இப்பொழுது 4வது பகுதிக்கு வருகிறோம். நம்மால் இதை செய்ய முடியுமா? முடியும், செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி வாக்கியங்களை படித்து வழக்கம் போல முடிக்கிறேன். பிரான்ஸ் நாட்டிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பங்கிலே தங்கியிருந்து படித்தேன். அங்கு கிச்சன் வேலையை பார்த்து கொண்டிருந்த அந்த அம்மா தன்னுடைய கணவரோடு பல ஆண்டுகள் பேசாமலேயே இருந்தார். வருவார் போவார், ஆனால் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். வீட்டுக்கும் வரமாட்டார், அவர் வெளியவே இருந்தார். இந்த அம்மா இவங்க வேறு இடத்துல இருந்தாங்க. ஏன் என்று கேட்ட பொழுது அவர் ஒரு சரக்கு மாஸ்டர் என்று சொன்னார். ஒரு பெண்ணோடு வாழ்வதாகவும் சொன்னார். இதனால் நான் அவரை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றார். நானும் பல முறை அவரிடம் பேசி பார்த்தேன். அவர் மாறிவிட்டதாக சொன்னார். வந்து இந்த அம்மாவிடம் சொன்னால் அதெல்லாம் டூப்பு ஃபாதர், அவர் அப்படிலாம் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அவரோடு சேராமலேயே வாழ்ந்தார்கள். அவருக்கு இருந்த ஒரு பெண் குழந்தையும் இந்த அம்மா வளர்த்தார். இருவரிடமும் அந்த குழந்தை போய் கொண்டு வரும். ஒரு நாள் அவர் மாரடைப்பால் இறந்து விட்டார். இறந்த பிற்பாடு அந்த ஃபியூனரல் சர்வீஸ், மாஸ், திருப்பலி, அடக்க திருப்பலி நான் தான் வைத்தேன். அதற்கு முன்பாக அந்த அம்மாவிடம் எவ்வளவோ சொன்னேன், வாருங்கள் அவர் இறந்து விட்டார், இறந்த பிற்பாடு அவருடைய பூத உடலுக்கு வந்து மரியாதை செலுத்துங்கள் என்று சொன்னேன்.
வரவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வரவே இல்லை. பிறகு 2-3 மாதங்கள் கழித்து ஒரு விதமான குற்றப்பழி உணர்வு. நாம் எதையோ இழந்து விட்டோம், நம் வாழ்க்கையே இழந்து விட்டோம். வாழ்ந்த பொழுதும் அவரோடு இல்லை, இறந்த பிற்பாடும் ஒருவேளை சென்று ஒரு அஞ்சலி செலுத்தி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமோ என்று என்னிடம் அடிக்கடி இதை சொல்லி சொல்லி அழுவார். யார் செய்த தவறு? ஏன் இந்த தவறு? ஆண்டவர் மன்னிக்க சொல்லி நமக்கு சொல்லித்தரவில்லையா? ஆண்டவருடைய விழுமியங்கள் நம் காதில் விழவில்லையா? அதை செய்வதற்கான ஆற்றல் நமக்கு அவர் தரவில்லையா? ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் இந்த ஒரு தேவையில்லாத குற்றப்பழி உணர்வுக்குள் சென்று ஒவ்வொரு நாளும் அழுது அழுது எனக்காக பூசைகளை வேண்டிங்க, இந்த பூசை அவருக்காக வைங்க என்றெல்லாம் சொல்லி ஏன் அழ வேண்டும்? யார் சரி யார் தவறு என்று நான் உங்களிடம் பட்டிமன்றத்திற்கு வரவில்லை. எங்கே வாய்ப்பு கிடைத்தது, எங்கே வழி இருந்தது, எங்கே இருந்தது என்பதை நாம் கண்டுபிடித்தால் போதும். அவர் மாறிவிட்டதாக பலமுறை நான் வந்து சொல்லியும் அவரை அழைத்து வந்து அவரோடு பேசியும் மனம் மாறாத அந்த பிடிவாதம் எதற்கு? ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 13வது அதிகாரத்தில் 7வது வசனமும் 17வது வசனமும் படிக்கிறேன். 7வது வசனம், எபிரேயர் 13:7. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். நம்மள்ட்ட ஆண்டவர் நேராக பேசலை, நல்லவர்கள் வழியாக நம்முடைய குருக்கள், கன்னியர்கள் மற்றும் நல்லவர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். கடவுளின் வார்த்தையை எடுத்து சொல்ல உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, விவிலியத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். ஆகவே நாம் வாழ முடியும், வாழ வேண்டும். நமக்கு ஆலோசனைகள் சொல்லுகின்ற நல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை வைத்து பிடிவாதத்தை, கோபத்தை, அகங்காரத்தை, ஈகோவை விட்டுவிட முடியும், விட்டுவிட வேண்டும். மீண்டும் 17வது வசனம் படிக்கிறேன். உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். ஆக ஒருவருக்கு நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார். மீண்டும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வார்த்தைகள். கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவி சாய்க்க மறுப்பவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள். அவ்வாறெனில் விண்ணிலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும்? இது சாபம் அல்ல, எச்சரிக்கை. ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்க்கை மாற்றங்களை உள்வாங்கி, ஆண்டவரது விழுமியங்களை உள்வாங்கி, சமூகம், பொருளாதாரம், ஆன்மீகம், தனி மனித ஒழுக்கம் என்று வாழ்ந்து குடும்பம், இல்லறம், துறவரம் எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்ந்த அன்பு அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் கரம் பற்றி இந்த மாதம் முழுவதும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, என்றும் உள்ள உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நம்பி எங்களது விண்ணப்பங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். அன்பின் இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஆபிரகாமைப் போல இறைவனின் அழைப்பிற்கு முழுமையாக செவிசாய்த்து உலகிற்கு ஆசீர்வாதமாக விளங்கும் வண்ணம் தங்கள் வாழ்வை உருமாற்றிக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, ஒப்புரவின் காலமாகி இந்த தவக்காலத்தில் உலகத் தலைவர்கள் அனைவரும் பகைமையை அகற்றி நீதியையும் அமைதியையும் கட்டி எழுப்பவும், நடைபெறவிருக்கும் தேர்தல்களில் மக்களின் நலனில் உண்மையான அக்கறை கொண்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் உறைவிடமே, அரசு தேர்வுகளையும் ஆண்டு தேர்வுகளையும் எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியரும் முழு ஈடுபாட்டுடன் கல்வி பயின்று தேர்வுகளை துணிவோடு எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் தூய ஆவியாரின் ஆற்றலையும் சிறந்த வெற்றியையும் அவர்களுக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் தாபோர் மலை அனுபவத்தால் ஊக்கம் பெற்று எங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை மகிழ்வோடு சுமக்கவும், எங்களது ஜெப தரும செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகி இவரே அன்பார்ந்த மைந்தர் என்ற வார்த்தைக்கு ஏற்ப புதிய மனிதர்களாக உருமாற்றம் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் அன்னையினுடைய பீடத்தில் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த பேராலயத்தில் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களையும் பணியாளர்களையும் இறைவன் இந்த மாதம் முழுவதும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மாதத்தில் பிறந்த தின விழா, திருமண விழாவை கொண்டாடக்கூடியவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருப்பவர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் வாழுபவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியா என்னை ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியா என்னை ஏற்பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் வழி
அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இப்பழி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புதுப்பிக்க பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக மார்ச் மாதத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளக்கம் செய்தார். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்தில் கூடி ஜெபிப்பவர்களோடும் சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபிப்பவர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மனமாற்றம் பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி, அதன் வழியாக இறைவன் தருகின்ற அருளை பெற அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சிறப்பாக குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு மனமாற்றத்தோடு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்துள்ளி, மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அணியின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் நம்மீது தங்கி நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.